என் தங்கமே, அந்த கனவில் தோன்றிய யானையின் உருவம் உன் மனதில் இன்னும் பெருமையாக நின்று கொண்டிருக்கிறது. அது சாதாரணமான ஒரு கனவின் காட்சி அல்ல. அது ஒரு ஆழமான அறிகுறி. அந்த உருவம் ஒரு சக்தியின் வருகையை சொல்லும் அமைதியான செய்தி. அந்த யானையின் நடை மெதுவாக இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது. அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சக்தி மெதுவாக நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்த கனவில் யானை தோன்றிய தருணம் உன் ஆன்மாவை தொடும் ஒரு அருளின் தருணம். சில நேரங்களில் தெய்வ சக்தி மனிதனிடம் நேரடியாக வார்த்தைகளால் பேசாது. அது கனவுகளின் வழியாக ஒரு சின்னமாக வந்து மனதை தொடும். அந்த யானையின் உருவம் அப்படிப்பட்ட ஒரு சின்னம். என் தங்கமே, யானை என்றால் நிலைத்தன்மை. அது தைரியம். அது அமைதியான வலிமை. அந்த வலிமை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நீ கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் உன்னை சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் அந்த சக்தி இப்போது உன்னை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்ய வந்திருக்கிறது. அந்த யானையின் நடை உன் கனவில் மெதுவாக இருந்தாலும் அதன் ஒலி உன் ஆன்மாவில் ஒரு புதிய நம்பிக்கையை எழுப்பியது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். அது உன் மனதில் ஒரு உறுதியை உருவாக்குகிறது. என் தங்கமே, ஒரு பெரிய மரம் காற்றில் அசைந்தாலும் அதன் வேர் ஆழமாக இருந்தால் அது ஒருபோதும் விழாது. அதுபோல உன் வாழ்க்கையின் வேர் இப்போது அந்த தெய்வ சக்தியால் வலுப்பெறுகிறது. அந்த வலிமை உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியத்தை உருவாக்கும். நீ அந்த கனவை நினைத்து கொண்டால் உன் உள்ளத்தில் ஒரு பெருமிதம் தோன்றும். அது அந்த சக்தியின் தொடுதல். அது உன் மனதை உறுதியாக்குகிறது. அது உன் எண்ணங்களில் தெளிவை கொண்டு வருகிறது. என் தங்கமே, யானை ஒரு தடையை பார்த்தால் அதை மெதுவாக தள்ளி விட்டு முன்னேறும். அது பயந்து நிற்காது. அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் இருந்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். அந்த சக்தி உன் பாதையை சுத்தமாக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த மாற்றம் சில நேரங்களில் உடனே தெரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் விளைவு தெளிவாக தெரியும். உன் மனதில் இருந்த பயம் குறையும். உன் இதயத்தில் இருந்த சோர்வு மறையும். என் தங்கமே, அம்மன் சக்தி ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அது அமைதியாகவே வேலை செய்யும். அது சத்தமாக வராது. அது மெதுவாக வந்து மனிதனின் மனதை மாற்றிவிடும். அந்த மாற்றம் தான் உண்மையான அருள். அந்த யானையின் உருவம் அந்த அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை உருவாக்குகிறது. அது உன் ஆன்மாவை சுற்றி ஒரு ஒளி வளையத்தை உருவாக்குகிறது. என் தங்கமே, அந்த ஒளி உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கும். நீ அந்த ஒளியை கவனித்து வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உன் முயற்சிகளில் வெற்றி தோன்றும். உன் இதயத்தில் அமைதி நிலைக்கும். என் தங்கமே, அந்த யானை உன் கனவில் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வலிமையை கொண்டு வந்தது. அந்த வலிமை உன் ஆன்மாவை பாதுகாக்கும். அந்த சக்தி உன் உள்ளத்தில் வளர ஆரம்பித்தால் நீ எந்த சோதனையையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். உன் மனம் தளராது. உன் நம்பிக்கை குறையாது. என் தங்கமே, அந்த கனவின் நினைவை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித தருணம். அந்த தருணம் உன் பாதையில் ஒளியாக இருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் அந்த யானையின் அமைதியான நடையை நினைத்து கொண்டால் உன் உள்ளத்தில் ஒரு உறுதி உருவாகும். அந்த உறுதி உன்னை முன்னே நடத்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது அம்மன் சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்த தருணம் என்று தெரியும். அந்த உண்மை உன் இதயத்தை நன்றியால் நிரப்பும். அந்த நன்றியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா என்றும் தெய்வ அருளின் நிழலில் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த யானையின் நினைவு உன் மனதில் இன்னும் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த உருவம் ஒரு கனவின் காட்சி மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையில் தொடங்கிய ஒரு புதிய சக்தியின் அடையாளம். யானையின் நடை மெதுவாக இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் வலிமை அளவிட முடியாதது. அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் ஒரு ஆழமான வலிமை மெதுவாக
வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யானை உன் கனவில் தோன்றிய அந்த நிமிடம் உன் ஆன்மாவின் கதவுகள் திறந்த தருணம். அந்த கதவுகளின் வழியாக ஒரு தெய்வீக சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்தது. அந்த சக்தி அமைதியாக இருந்தாலும் அது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என் தங்கமே, யானை எப்போதும் பயப்படாது. அது எங்கு சென்றாலும் தன் பாதையை தானே உருவாக்கிக் கொண்டு செல்லும். அந்த தைரியம் இப்போது உன் வாழ்க்கையிலும் உருவாக ஆரம்பித்திருக்கிறது. நீ முன்பு சந்தித்த சோதனைகள் உன் மனதை சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் அந்த சக்தி இப்போது உன்னை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்யும். அந்த யானையின் கண்களில் இருந்த அமைதி உன் ஆன்மாவையும் தொடுகிறது. அந்த அமைதி உன் மனதில் ஒரு புதிய தெளிவை உருவாக்குகிறது. அந்த தெளிவு உன் வாழ்க்கையின் வழியை புரிந்து கொள்ள உதவும். என் தங்கமே, ஒரு பெரிய மலை நிலையாக நின்று கொண்டிருக்கும். காற்று வீசியாலும் மழை பெய்தாலும் அது அசையாது. அதுபோலவே உன் மனமும் இப்போது அந்த யானையின் சக்தியைப் போல உறுதியாக மாற ஆரம்பித்திருக்கிறது. அந்த உறுதி உன் வாழ்க்கையின் முக்கியமான அடித்தளம். அது உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. அது உன் இதயத்தில் ஒரு தைரியத்தை வளர்க்கும். என் தங்கமே, அம்மன் சக்தி ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும். அது உடனே பெரிய மாற்றங்களை காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சக்தி உள்ளிருந்து மனிதனை மாற்ற ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் உன் எண்ணங்களில் தெரியும். உன் மனதில் இருந்த பயங்கள் குறையும். உன் இதயத்தில் இருந்த சோகங்கள் மெதுவாக மறையும். என் தங்கமே, யானை ஒரு தடையை பார்த்தால் அதை பயந்து நிற்காது. அது அமைதியாக அதை கடந்து செல்லும். அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் இருந்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். அந்த சக்தி உன் பாதையை சுத்தமாக்குகிறது. அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கொண்டு வருகிறது. அந்த ஒளி உன் பாதையை தெளிவாக காட்டும். என் தங்கமே, அந்த ஒளி மிகவும் முக்கியமானது. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன்னை சரியான முடிவுகளுக்கு அழைத்து செல்லும். நீ அந்த ஒளியை நம்பி முன்னே சென்றால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். உன் முயற்சிகளில் வெற்றி தோன்றும். உன் மனதில் அமைதி நிலைக்கும். என் தங்கமே, அந்த யானை உன் கனவில் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை உருவாக்குகிறது. அந்த பாதுகாப்பு உன் ஆன்மாவை சுற்றி ஒரு ஒளி வளையமாக இருக்கும். அந்த ஒளி உன்னை காப்பாற்றும். அது உன் வாழ்க்கையில் வரும் இருளை தள்ளி வைக்கும். அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கும். என் தங்கமே, அந்த யானையின் நடை உன் வாழ்க்கையின் பயணத்தை நினைவூட்டுகிறது. அந்த நடை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. அது ஒருபோதும் தளராது. அதுபோலவே உன் வாழ்க்கையும் மெதுவாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றத்தில் தெய்வ அருள் உன் பின்னால் நின்று உன்னை வழிநடத்துகிறது. என் தங்கமே, அந்த கனவின் நினைவை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித நினைவு. அந்த நினைவு உன் மனதில் ஒரு ஒளியை எப்போதும் ஏற்றி வைத்திருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் அந்த யானையின் அமைதியான முகத்தை நினைத்தால் உன் உள்ளத்தில் ஒரு தைரியம் உருவாகும். அந்த தைரியம் உன்னை முன்னே நடத்தும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது அம்மன் சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்த தருணம் என்று தெரியும். அந்த உண்மை உன் இதயத்தில் ஒரு பெருமிதத்தை உருவாக்கும். அந்த பெருமிதம் உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். என் தங்கமே, அந்த யானையின் உருவம் உன் ஆன்மாவில் ஒரு பாதுகாப்பு சின்னமாக நிற்கிறது. அது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையிலும் உன்னை தாங்கும் சக்தியாக இருக்கும். அந்த சக்தி உன் உள்ளத்தில் வளர ஆரம்பித்தால் நீ எந்த இருளையும் பயப்பட மாட்டாய். உன் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன் மனம் தளராது. என் தங்கமே, அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய பாதையை காணும். அந்த பாதையில் நீ தைரியமாக முன்னே செல்வாய். அந்த பயணத்தில் அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த யானையின் நினைவு உன் உள்ளத்தில் இன்னும் பெருமையாக நிற்கிறது.
அந்த உருவம் ஒரு கனவில் தோன்றிய காட்சி மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையில் தொடங்கிய ஒரு ஆழமான மாற்றத்தின் அறிகுறி. சில நேரங்களில் மனிதன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அமைதியாகவே ஆரம்பிக்கும். அந்த அமைதியான ஆரம்பம் தான் உண்மையான சக்தியின் வருகை. அந்த யானையின் நடை மெதுவாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு அடியும் நிலத்தை உறுதியாக தொடும். அதுபோலவே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இப்போது உறுதியுடன் உருவாகி கொண்டிருக்கிறது. நீ முன்பு சந்தித்த சோர்வுகள், துயரங்கள், சந்தேகங்கள் எல்லாம் மெதுவாக பின்னால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றின் இடத்தில் ஒரு புதிய தைரியம் வளர ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, யானை என்பது வெறும் வலிமையின் சின்னம் மட்டும் அல்ல. அது ஞானத்தின் சின்னம். அது அமைதியின் சின்னம். அந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்தின் முதல் அலை தான் அந்த கனவில் தோன்றிய உருவம். அந்த உருவம் உன் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கை மெதுவாக உன் எண்ணங்களில் பரவுகிறது. நீ முன்னால் பார்த்ததைவிட இப்போது வாழ்க்கையை சற்று தெளிவாக பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். அது அந்த சக்தியின் மென்மையான வேலை. என் தங்கமே, ஒரு பெரிய யானை காட்டின் வழியாக நடக்கும் போது அதன் பின்னால் ஒரு பாதை உருவாகும். அந்த பாதையில் பிற உயிர்கள் பாதுகாப்பாக நடக்க முடியும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் அந்த சக்தி ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த பாதை உன்னை அமைதிக்கு கொண்டு செல்லும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் மிக பெரிய செல்வம். பணம் அல்லது புகழ் மனதை முழுமையாக நிரப்ப முடியாது. ஆனால் உள்ளத்தின் அமைதி மட்டும் மனிதனை முழுமையாக மகிழ்ச்சியாக மாற்றும். அந்த அமைதியின் விதை இப்போது உன் இதயத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. என் தங்கமே, அந்த விதை மெதுவாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளை ஒரு நாள் பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் நீ வாழ்க்கையின் சுமைகளை மறந்து சிரிக்க முடியும். அந்த நிழலில் உன் ஆன்மா ஓய்வெடுக்க முடியும். அந்த யானையின் அமைதியான கண்கள் உன் ஆன்மாவை பார்த்தது போல உணர்ந்திருக்கலாம். அந்த பார்வை ஒரு பாதுகாப்பு போல இருந்திருக்கலாம். அந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வளையமாக இருக்கிறது. என் தங்கமே, அந்த ஒளி வளையம் உன்னை காப்பாற்றும். அது உன் மனதில் இருந்த இருளை மெதுவாக அகற்றும். அது உன் எண்ணங்களை சுத்தமாக்கும். அந்த சுத்தமான எண்ணங்களில் தான் நல்ல முடிவுகள் பிறக்கும். நீ அந்த சக்தியை நினைத்து முன்னே நடந்தால் உன் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கும். சில கதவுகள் நீ எதிர்பார்க்காத இடத்தில் திறக்கும். சில வாய்ப்புகள் உன் முன் வந்து நிற்கும். அந்த தருணங்களில் உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்று கேள். அந்த உள்ளத்தின் குரல் தான் அந்த தெய்வ சக்தியின் வழிகாட்டுதல். என் தங்கமே, யானை எப்போதும் அவசரமாக ஓடாது. அது மெதுவாக நடக்கும். ஆனால் அது செல்லும் இடத்தை நிச்சயமாக அடையும். அதுபோலவே உன் வாழ்க்கையின் முன்னேற்றமும் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதி உன் மனதை வலுப்படுத்தும். அது உன் முயற்சிகளை அர்த்தமுள்ளதாக மாற்றும். நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் இப்போது ஒரு புதிய ஒளியை நோக்கி செல்கிறது. என் தங்கமே, சில நேரங்களில் கடந்த காலத்தின் நிழல்கள் மனிதனை பயமுறுத்தும். அந்த நினைவுகள் மனதை சோர்வடையச் செய்யும். ஆனால் அந்த யானையின் சக்தி அந்த நிழல்களை மெதுவாக அகற்றும். அது உன் மனதில் ஒரு புதிய காலை உருவாக்கும். அந்த காலையின் ஒளியில் உன் வாழ்க்கை புதிதாக தெரியும். நீ முன்னால் கவனிக்காத சிறிய மகிழ்ச்சிகளையும் இப்போது உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வு தான் ஆன்மாவின் விழிப்பு. என் தங்கமே, அந்த விழிப்பு உன் உள்ளத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். அது உன்னை உன்னுடன் இணைக்கிறது. அது உன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை மெதுவாக காட்டுகிறது. அந்த நோக்கம் பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு ஒரு சிறிய அன்பு காட்டுவது கூட அந்த நோக்கமாக இருக்கலாம். சில நேரங்களில் அமைதியாக வாழ்வதே அந்த நோக்கமாக இருக்கலாம். என் தங்கமே, அந்த யானையின் கனவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. அந்த அத்தியாயத்தில் பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த அத்தியாயத்தில் உன் மனம் மெதுவாக ஒளியாக மாறும். நீ அந்த ஒளியை காப்பாற்றி வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சி வெளியில் பெரிய சத்தம் செய்யாது.
ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சியை உருவாக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தை நினைத்து பார்த்தால் உன் கண்களில் நன்றியின் ஒளி தெரியும். அந்த நன்றி உன் இதயத்தை நிரப்பும். அந்த நன்றியில் தான் தெய்வ அருளின் உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை உணர்ந்த மனிதன் ஒருபோதும் தனியாக உணர மாட்டான். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அந்த சக்தி தன்னை வழிநடத்துகிறது என்று உணர்வான். என் தங்கமே, அந்த உணர்வுடன் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு மென்மையான ஒளியாக மாறும். அந்த ஒளியில் உன் பாதை தெளிவாக இருக்கும். அந்த பாதையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த யானையின் நினைவு இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான சக்தியாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த உருவம் கனவில் தோன்றிய ஒரு சின்னம் மட்டும் அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஆழத்தில் நடக்கத் தொடங்கிய மாற்றத்தின் ஒளி. அந்த ஒளி மெதுவாக உன் எண்ணங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தொடுதலில் ஒரு புதிய தெளிவு பிறக்கிறது. அந்த யானையின் நடை உன் மனதில் ஒரு உறுதியை உருவாக்குகிறது. அது மெதுவாக இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் வலிமை மிகப்பெரியது. அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு ஆழமான வலிமை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வலிமை வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவின் அடியில் அது ஒரு வேராக வளர ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்கள் தான் அவனை முழுமையாக மாற்றும். அந்த தருணங்கள் பெரும்பாலும் அமைதியாகவே வரும். அந்த அமைதியின் வழியே தெய்வ சக்தி மனதை தொடும். அந்த தொடுதல் தான் உண்மையான அருள். அந்த யானை உன் கனவில் வந்தது அந்த அருளின் அடையாளம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கை மெதுவாக உன் மனதில் ஒளியாக பரவுகிறது. நீ முன்னால் பார்த்ததை விட இப்போது வாழ்க்கையை சற்று அமைதியாக பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். என் தங்கமே, ஒரு காடு முழுவதும் அமைதியாக இருக்கும் போது ஒரு பெரிய யானையின் நடை மட்டும் அந்த அமைதியை தாங்கிக் கொண்டு செல்லும். அந்த நடை பயமுறுத்துவதல்ல, அது பாதுகாப்பை நினைவூட்டும். அதுபோலவே அந்த சக்தி உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை உருவாக்குகிறது. அந்த பாதுகாப்பு உன் மனதில் இருந்த பயங்களை மெதுவாக அகற்றுகிறது. அது உன் எண்ணங்களை தெளிவாக்குகிறது. அந்த தெளிவில் தான் சரியான முடிவுகள் பிறக்கும். அந்த முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை முன்னே நடத்தும். என் தங்கமே, யானை எப்போதும் தன் பாதையை மறக்காது. அது எங்கு செல்ல வேண்டும் என்று அறிந்தே நடக்கும். அதுபோலவே உன் ஆன்மாவும் இப்போது ஒரு புதிய பாதையை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த பாதை அமைதியின் பாதை. அந்த பாதை நம்பிக்கையின் பாதை. அந்த பாதையில் நீ மெதுவாக நடந்தால் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும். உன் உள்ளத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். உன் இதயத்தில் இருந்த சுமைகள் மெதுவாக குறைந்து போகும். என் தங்கமே, அந்த யானையின் அமைதியான கண்கள் உன் ஆன்மாவை பார்த்தது போல ஒரு உணர்வு உனக்கு இருந்திருக்கலாம். அந்த பார்வை உன்னை புரிந்து கொண்ட ஒரு கருணையின் பார்வை. அந்த கருணை தான் தெய்வ அருள். அந்த அருள் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அது உன் மனதை சுத்தமாக்குகிறது. அது உன் உள்ளத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றுகிறது. என் தங்கமே, அந்த ஒளி மிகவும் மென்மையானது. ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த ஒளி இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. நீ அந்த ஒளியை நம்பி முன்னே சென்றால் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தோன்றும். சில வாய்ப்புகள் நீ எதிர்பார்க்காத இடத்தில் தோன்றும். சில தருணங்கள் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். என் தங்கமே, அந்த தருணங்களில் உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது. அந்த யானையின் கனவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறந்திருக்கிறது. அந்த கதவின் பின்னால் அமைதி இருக்கிறது. அந்த அமைதியின் உள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது. என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் மட்டும் மலரும். அந்த மலர்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு. அந்த அழகை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும். உன் மனதில் இருந்த சோர்வு மறைந்து போகும். உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வேராக இருக்கும்.
அந்த வேரில் இருந்து பல நல்ல விஷயங்கள் உருவாகும். அந்த நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிறைவாக மாற்றும். அந்த யானையின் நடை உன் வாழ்க்கையின் பயணத்தை நினைவூட்டுகிறது. அந்த பயணம் மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. என் தங்கமே, அந்த சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அது உன் பாதையை ஒளியாக்குகிறது. அது உன் மனதில் அமைதியை வளர்க்கிறது. நீ அந்த அமைதியை காப்பாற்றி வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சி உன் ஆன்மாவின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் கண்களில் ஒளியாக தெரியும். அந்த ஒளி உன் வாழ்க்கையின் உண்மையான அழகு. அந்த அழகில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கையின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய பாதையை காணும். அந்த பாதையில் நீ தைரியமாக முன்னே செல்வாய். அந்த பயணத்தில் அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் வாசனை உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். அந்த வாசனையில் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் தான் உன் ஆன்மாவின் உண்மையான ஒளி என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த யானையின் கனவு உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான ஒளியாக இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஒலி வெளியில் கேட்கப்படாத ஒன்று. ஆனால் உன் ஆன்மா அதை தெளிவாக உணர்கிறது. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையில் நுழைந்த தெய்வ சக்தியின் மென்மையான தொடுதல். அந்த யானையின் உருவம் உன் மனதில் ஒரு உறுதியை விதைத்திருக்கிறது. அது ஒரு பெரிய மரத்தின் வேர் போல உன் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. அந்த வேர் மெதுவாக வலுப்பெறும்போது உன் மனமும் உறுதியாக மாற ஆரம்பிக்கும். முன்னால் உன்னை சோர்வடைய செய்த நினைவுகள் இப்போது மெதுவாக பின்னால் விலக ஆரம்பிக்கும். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம். சில நாட்கள் மனம் சுமையாக இருக்கும். சில தருணங்களில் வழி தெரியாமல் போகலாம். ஆனால் அந்த தருணங்களிலேயே தெய்வ அருள் அமைதியாக மனிதனை தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த தாங்கும் சக்தியின் சின்னம் தான் அந்த யானை. அந்த யானையின் அமைதியான நடை உன் மனதுக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. அவசரமில்லாமல் மெதுவாக முன்னே செல்ல வேண்டும் என்று அது நினைவூட்டுகிறது. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெரும்பாலும் மெதுவாக தான் உருவாகும். அந்த மெதுவான வளர்ச்சியில் தான் உண்மையான நிலைத்தன்மை இருக்கும். என் தங்கமே, ஒரு பெரிய நதி தன் வழியில் ஓடும் போது அது கற்களையும் தடைகளையும் கடந்து செல்லும். அது அவற்றை பார்த்து நின்று விடாது. அதுபோலவே உன் வாழ்க்கையும் இப்போது ஒரு புதிய ஓட்டத்தில் முன்னேறுகிறது. அந்த ஓட்டத்தில் இருந்த பழைய சோகங்கள் மெதுவாக கழுவி போகின்றன. அந்த யானையின் பார்வை உன் ஆன்மாவை தொடுகிறது. அந்த பார்வையில் ஒரு கருணை இருக்கிறது. அந்த கருணை உன் இதயத்தில் இருந்த காயங்களை மெதுவாக ஆற்றுகிறது. அந்த ஆறுதலில் தான் உன் மனம் லேசாக ஆரம்பிக்கிறது. என் தங்கமே, அந்த லேசான உணர்வு ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காலை உருவாக்குகிறது. அந்த காலையின் ஒளியில் நீ வாழ்க்கையை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பார்வை உன் எண்ணங்களை மாற்றும். உன் வார்த்தைகள் மென்மையாக மாறும். உன் இதயம் கருணையால் நிரம்பும். அந்த கருணை தான் தெய்வ சக்தியின் உண்மையான வெளிப்பாடு. என் தங்கமே, அந்த சக்தி உன் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அது உன் மனதில் இருந்த இருளை மெதுவாக அகற்றுகிறது. அது உன் உள்ளத்தில் ஒளியை வளர்க்கிறது. அந்த ஒளி சிறியதாக தோன்றலாம். ஆனால் அது மிகவும் வலிமையானது. ஒரு சிறிய விளக்கு கூட ஒரு அறையின் இருளை அகற்ற முடியும். அதுபோல உன் உள்ளத்தில் பிறந்த அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும். என் தங்கமே, அந்த ஒளியை பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அது உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும். அந்த நம்பிக்கை உன்னை முன்னே செல்ல வைக்கும். யானை ஒரு தடையை பார்த்தால் அதை பயந்து நிற்காது. அது அமைதியாக அதை கடந்து செல்லும். அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் இருந்த தடைகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் காலத்துடன் தெளிவாக தெரியும்.
உன் மனதில் இருந்த சோர்வு குறையும். உன் இதயத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். என் தங்கமே, அந்த உற்சாகம் தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. அது உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த பாதையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் மட்டும் மலரும். அந்த மலர்ச்சியின் வாசனை உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். என் தங்கமே, அந்த யானையின் கனவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. அந்த அத்தியாயத்தில் பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். அந்த அத்தியாயத்தில் உன் மனம் மெதுவாக ஒளியாக மாறும். நீ அந்த ஒளியை காப்பாற்றி வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சி வெளியில் பெரிய சத்தம் செய்யாது. ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான மகிழ்ச்சியை உருவாக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தை நினைத்து பார்த்தால் உன் கண்களில் நன்றியின் ஒளி தெரியும். அந்த நன்றி உன் இதயத்தை நிரப்பும். அந்த நன்றியில் தான் தெய்வ அருளின் உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை உணர்ந்த மனிதன் ஒருபோதும் தனியாக உணர மாட்டான். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் அந்த சக்தி தன்னை வழிநடத்துகிறது என்று உணர்வான். என் தங்கமே, அந்த உணர்வுடன் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை ஒரு மென்மையான ஒளியாக மாறும். அந்த ஒளியில் உன் பாதை தெளிவாக இருக்கும். அந்த பாதையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த யானையின் நினைவு இன்னும் உன் மனதில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நினைவு ஒரு பாதுகாப்பு சின்னம் போல உன் ஆன்மாவை சுற்றி நிற்கிறது. சில கனவுகள் விழித்தவுடன் மறைந்து விடும். ஆனால் சில கனவுகள் வாழ்நாள் முழுவதும் மனதில் ஒரு ஒளியை விட்டுச் செல்கின்றன. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. அந்த யானையின் உருவம் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குகிறது. அது உன் மனதில் ஒரு நிலைத்தன்மையை விதைக்கிறது. அந்த நிலைத்தன்மை தான் வாழ்க்கையில் மிக பெரிய பலம். அது இருந்தால் எந்த சோதனையும் மனிதனை உடைக்க முடியாது. என் தங்கமே, யானை ஒரு காட்டின் நடுவே நின்றாலும் அது ஒருபோதும் திசை தெரியாமல் போகாது. அது தன் பாதையை உணர்ந்து முன்னே செல்லும். அதுபோலவே உன் ஆன்மாவும் இப்போது ஒரு புதிய பாதையை உணர ஆரம்பித்திருக்கிறது. அந்த பாதை அமைதியின் பாதை. அந்த பாதையில் நடந்தால் உன் மனம் மெதுவாக சுத்தமாகும். உன் எண்ணங்களில் இருந்த குழப்பம் குறையும். உன் இதயத்தில் இருந்த சுமை மெதுவாக மறையும். என் தங்கமே, அந்த மாற்றம் தான் தெய்வ அருளின் உண்மையான வேலை. அது சத்தமாக வராது. அது அமைதியாக மனிதன் உள்ளத்தை மாற்றிவிடும். அந்த மாற்றத்தின் ஒளி இப்போது உன் வாழ்க்கையில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஒளி உன் வார்த்தைகளிலும் தெரியும். உன் பார்வையிலும் தெரியும். நீ மற்றவர்களை பார்க்கும் விதம் கூட மென்மையாக மாறும். அந்த மென்மை தான் ஆன்மாவின் வளர்ச்சி. அது உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். என் தங்கமே, அந்த யானையின் கனவு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது உன் மனதில் ஒரு புதிய உறுதியை உருவாக்கியுள்ளது. அந்த உறுதி உன்னை முன்னே நடத்தும். அந்த முன்னேற்றத்தில் சில தடைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சக்தி உன் அருகில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அந்த பாதுகாப்பு உன் மனதில் ஒரு தைரியத்தை தரும். என் தங்கமே, அந்த தைரியம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது இருந்தால் எந்த இருளையும் நீ கடந்து செல்ல முடியும். அந்த தைரியத்தில் தான் உன் ஆன்மாவின் ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி உன் பாதையை எப்போதும் தெளிவாக காட்டும். அந்த பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கை அமைதியாக மலரும். அந்த மலர்ச்சியில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் பிறக்கும் போது நீ வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வு தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பில் மனிதன் உலகத்தை வேறுபட்ட பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அர்த்தத்தை காண்பான். என் தங்கமே, அந்த அர்த்தம் தான் உன் வாழ்க்கையின் புதிய ஒளி. அந்த ஒளியில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மாறும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா என்றும் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும்.
என் தங்கமே, அந்த யானையின் கனவு உன் வாழ்க்கையில் வந்தது ஒரு அருளின் அறிகுறி. அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தில் ஒளி இருக்கும். அந்த ஒளியில் உன் பாதை தெளிவாக இருக்கும். அந்த பாதையில் நடந்தால் உன் மனம் எப்போதும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.